ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சேவிங்ஸ் பிளான் 2023. இப்போது சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் சேவ் பண்ணலாம் மணியை அப்படின்னு பார்த்தாக்க, கோல்டு சேவிங்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான சேவிங்ஸாக கூட சொல்லலாம். ஏன்னாக்க தங்கத்தோட ரேட்டு இன்னும் ஒரு வருஷத்தில் என்ன நிலையில் வந்து நிற்கும் அப்படின்றதே சொல்ல முடியாது. தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நமக்கு எப்போது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருதோ அந்த மாதிரி டைமில் அந்த கோல்டு பெட்ஜ் பண்ணியோ இல்லை சேல்ஸ் பண்ணியோ நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ரேட் என்னவோ, அதாவது கோல்டோட ரேட்டு அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே தான் நமக்கு சேல் ஆக போகுது, நம்ம விற்க போகிறோம். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டரான ஒரு சாய்ஸ் தான். இன்றைக்கோட கோல்டு ரேட்டு பார்த்தாக்க 22 கேரட் கோல்டு 1 கிராம் 5718 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 22 கேரட் கோல்டு 45,744 ரூபாய்க்கும் வியாபாரம் ஆகிட்டுருக்கு. நேற்றோட ரேட் என்னென்னு பார்த்தாக்க கிராமுக்கு 5,715 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி ரேட்டு கம்பேர் பண்ணால் ஒரு கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 24 ரூபா வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. 24 கேரட் கோல்டு பார்க்கும்போது 1 கிராம் 6,238 ரூபாய்க்கும், 10 கிராம் 24 கேரட் கோல்டு 62,380 ரூபாய்க்கும் வியாபாரம் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கோட சில்வர் ரேட் என்னென்னு பார்த்தாக்க 1 கிராம் 78 ரூபாய் 80 காசுக்கும், 1 கேஜி சில்வர் 78,800 ரூபாய்க்கும் வியாபாரம் ஆகிட்டுருக்கு. நேற்றோட சில்வர் ரேட்டு கிராம் 78 ரூபாய் 50 காசுக்கு வியாபாரம் ஆகிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி ரேட்டு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு 30 காசு அதிகரித்து 1 கேஜி சில்வருக்கு 300 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. கோல்டோட ரேட்டு இப்போவும் வருங்காலத்துலேயும் தொடர்ந்து உயர்ந்த வண்ணத்திலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸ்.